வணக்கம். அன்பார்ந்த மகர லக்ன நேயர்களுக்கு 2024 குரு பயிற்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்குறோம். லக்னம் சார்ந்து நீங்கள் பதிவை பாருங்க. உங்களுடைய ராசி மகர ராசியாக இருக்கலாம், லக்னமும் மகர ராசியாக இருக்கலாம், அது பொருந்தும். ஆனால் லக்னம் வேறு, மகர ராசி என்றால் நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்ன பதிவை தேடி பார்த்து பாருங்கள். இது தொடர்ந்து என் அனைத்து பலன்களையுமே லக்னம் சார்ந்து நான் சொல்லி வருகிறேன். இப்போ 3ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி குரு மகர லக்னத்திற்கு, இதுவரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்தவர் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மே 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இப்போ அஞ்சல் குரு அப்படிங்கிறது பொதுவாக நல்ல மகிழ்ச்சி. 5ஆம் இடத்துல வர்றது சுபம், பொதுவாக சுப விளைவு அப்படிங்கிறதுக்கு, நல்ல காரியத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்கிற பலனை நம்ம ஜென்ரலாக சொல்லிடணும். ஆனால் நமக்கு தொழில் சார்ந்த கேள்விகள் இருக்கு, திருமணம் சார்ந்த கேள்விகள் இருக்கு, குழந்தை பிறப்பு சார்ந்த கேள்விகள் இருக்கு, ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் இருக்கு, அதுபோக மூலதனம், கடன் தொல்லை, வழக்கு, இது போன்ற கேள்விகளும் இருக்கு. அப்போ இது எல்லாருக்குமே இந்த ஐந்தில் குரு எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக பண்ணிடுமான்னா பண்ணாது. அப்போ நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி, இந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பலனை பார்க்கணும். இப்போ மகரத்துக்கு குருனுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடமான கும்பத்தில் பூரட்டாதியும், 6ஆம் இடமான மிதுன ராசியில் புனர்பூசமாகவும், 10ஆம் இடமான துலா ராசியில் விசாகமாகவும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பணவரவு, உத்தியோகம், தொழில் பலம், ஒரு ப்ரொமோஷன், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வலிமை குருவுக்கு இருக்கிறது என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த குரு பயிற்சியில மாறக்கூடிய அமைப்பு என்பது இந்த பொருளாதார பாவங்களுக்கு சற்று பின்னடைவை தருகிற இடத்துக்கு போறார். அதைத்தான் நம்ம கவனிக்கணும். பார்க்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது நல்ல பாவமா தெரியும். அது எதுக்கு நல்ல பாவம்? ஆரோக்கியத்துக்கு நல்ல பாவம், மன மகிழ்ச்சிக்கு நல்ல பாவம், உறவுகள், குழந்தை, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல பாவம். ஆனால் தொழில், ப்ரொமோஷன், வேலை வாய்ப்பு, பண சேமிப்பு, இதுக்கு அது தடை செய்யக்கூடிய பாவம். அப்ப புறம் சார்ந்து அது நல்லா இல்லை, அகம் சார்ந்து நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சு நம்ம அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம எடுக்கணும். இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம சர்வீஸை குறிக்கிறது. 5ஆம் இடம் என்பது அந்த சர்வீஸை தடை செய்யுது. அப்ப இந்த 5ல குரு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் 6ஆம் இடத்துக்கு அது தடை செய்கிறதுன்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா அதுக்காக மகர லக்னத்துல இருக்கிற அத்தனை பேரும், கோடிக்கணக்கான பேர்களுக்கும் வேலை போயிடும் அப்படிங்கிறது கிடையாது, அல்லது வேலை கிடைக்காதுங்கிறதும் கிடையாது. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம கேள்வி அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய வயது சார்ந்து, அவரவர்களுடைய சந்தர்ப்ப சூழல், இடம் பொருள் சார்ந்துதான் அந்த கேள்வி உண்டாகும். இப்ப ஒரு சிலருக்கு மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருப்பாங்க, ஒரு சிலர் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பாங்க, ஒரு சிலர் அரசு துறையில் இருப்பாங்க, ஒரு சிலர் கௌரவ பொறுப்புகள் இருப்பாங்க. இப்படி பல பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி, இந்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த 5ஆம் இடம் என்பது வேலை செய்யும். அதாவது ப்ரொடக்ஷன் சென்டருக்கு மட்டும்தான், சொந்த தொழில் செய்யறதுக்கு மட்டும்தான் 5ஆம் இடம் நெகட்டிவ். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் எது? துலாம். அப்ப அந்த வீட்டுக்கு 8ஆம் இடம் எது? 5ஆம் இடமான ரிஷபம். இந்த ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடு தான். அப்ப 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு அப்படின்னு செய்யும்போது, உற்பத்தி சார்ந்த துறை, சொந்த தொழில், ப்ரொடக்ஷன், பணம் போட்டு பணம் பண்றது, ட்ரேடிங் பண்றது, இதுக்கு 5ஆம் பாவம் நெகட்டிவ்.
அப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இல்லாத மற்ற வேலை சார்ந்த சர்வீஸ் இருக்கு. இப்போ ஒரு சினிமா துறை இருக்கு, அது 5ஆம் இடமே தான். கம்யூனிகேஷன் லைன் இருக்கு, அது 3-9க்கு சம்பந்தப்பட்ட இடம், அதுக்கு 5 வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி பேங்கிங் செக்டர் இருக்கு, அது 7ஆம் இடம், அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கணும். அதே போல நமக்கு இப்போ ஒரு குழந்தை பராமரிப்பு, ஒரு யோகா சென்டர், எஜுகேஷன், இதுக்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறோம், வெளிநாடு தொடர்புடைய ஆராய்ச்சி கல்வி தொடர்புடைய வேலைக்கு போகிறோம், ப்ரொஃபஸராக போகிறோம், இதுக்கெல்லாம் இது சாதகமாகும். அப்போ வேலையிலேயே இத்தனை பிரிவுகள் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் அனுசரித்து தான் நம்ம அந்த கேள்விக்கு பதில் எடுப்போம். அந்த வகையில் இப்போ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நோய்ங்கிறது ஒரு பிரச்சனை தான். அதுக்கு இந்த 5ஆம் இடம் வந்து தீர்வு பண்ணிடும், நோயிலிருந்து விடுதலை கொடுத்துரும். கடன் அப்படிங்கிறது 6ஆம் இடம், அதுக்கு இந்த 5ஆம் இடம் என்பது அந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வு பண்ணும். அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் சார்ந்த வேலைகளுக்கு கொஞ்சம் தடை பண்ணணும்னு நான் என்ன இருக்குன்னா, ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம் வேலை. அப்போ வேலையில் வந்து ஒரு பூஸ்டிங் கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டம் கோச்சாரம். ஏன்னா அந்த குரு மட்டுமே நம்மளுக்கு வேலைக்கு அதிகாரி இல்லை. நம்ம ஜனன ஜாதகத்தில் 9 கிரகங்கள் 12 பாவ புள்ளி அதிகாரிகள் இருக்கு, அவங்கள் தான் அதுக்கு பொறுப்பு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற டாபிக் குரு அதுக்கு சாதகமா பாதகமா, அந்த வகையில் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எப்படி கான்செப்டை கொண்டு போகணும் அப்படின்னா, மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு கொஞ்சம் தடைகள் உண்டு. அதே உற்பத்தி சார்ந்த துறையில போய் நம்ம வேலை பார்க்குறோம்னா இந்த வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. இது ஒரு பக்கம் இருக்க, 5ஆம் இடம் என்பது மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சி. அப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுற பாவம். அதனால் திருமண வரன் பார்க்கறது, திருமணம் உறுதி செய்கிறது, இந்த வேலைகளெல்லாம் ஜரூராக நல்லபடியாக நடக்கும். அது போக இப்போ ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு, அதை வச்சு நான் சம்பாதிக்கிறேன், ஆன்லைனு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் கலைத்திறமைகள் மூலம் என்னுடைய படைப்புகளை, எழுத்து ஆற்றலை பயன்படுத்தி நான் வந்து ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா அதுவும் மூளை உழைக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு புகழை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அப்போ ப்ரொடக்ஷன் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறத மட்டும் அவாய்டு பண்ணிக்கணும், ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் மட்டும் அவாய்டு பண்ணிக்கணும். அதே போல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கடன், நோய் இது சார்ந்த விஷயங்களுக்கு மைனஸ் பண்ணும், வழக்குகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். அதே போல் நமக்கு இந்த மகரத்திற்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது ப்ரொமோஷன். அப்போ அந்த ப்ரொமோஷனுங்கிறது இதே ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கிடைக்கும். ஆனால் ஃபீல்டு ஒர்க்கு, ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் தடங்கள் வரும். இப்படி பகுத்து பார்த்து இந்த ஜோதிடத்தை பயன்படுத்த வேண்டி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.